நமஸ்காரம். இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி, அன்னாபிஷேகம். எல்லா சிவாலயங்கள்லையும் இன்னைக்கு அன்னாபிஷேகம் நடந்திருக்கு. ஸோ அதுலேருந்து சில ஃபோட்டோஸ் தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அன்னாபிஷேகத்துக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னென்ன பார்க்கலாமா? புராணத்தில் சொல்லியிருக்கிற இந்த கதை என்னன்னா, பிரம்மாவோட கர்வத்தை அடக்கிறதுக்கு சிவபெருமான் நினைச்சார். அப்ப அவர் ஒரு தலையை எடுத்துடுறார். ஸோ துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமான் கையை கவ்விக்கொள்ள அது அவருக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை கொண்டு வருது. அவர் கையை கவ்விக்கொண்ட பிரம்மனோட கபாலம் தான் அவருக்கு ஒரு பிச்சை பாத்திரமா மாறிடும். யார் அதில் பிச்சை இட்டாலும் அந்த கபாலம் எப்போ அன்னத்தால் நிறையிறதோ அப்போ சிவபெருமான் கையை விட்டு அந்த தலை பிரியுங்கிறது விதி. சிவபெருமான் காசிக்கு போனபோது அங்கே அன்னபூர்ணி அன்னமிடுறான். அன்னபூர்ணியோட அன்பால் அந்த கபாலம் அன்னத்தால் நிறைஞ்சிது. அதனால பிரம்மனோட தலை சிவபெருமான் கையிலேருந்து விலகிடுது. சிவபெருமானும் பிரம்மஹத்தி தோஷத்திலேருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விடுபட்டுவார். ஸோ அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் தான் ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனால எல்லா ஐப்பசி பௌர்ணமிக்கும் ஆலயங்கள்ல அன்னாபிஷேகம் நடக்கும். அன்னாபிஷேகத்தை தரிசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சவருக்கு அடுத்த அன்னாபிஷேகம் வரைக்கும் அன்னத்துக்கு குறைவே இருக்காதுன்னு கூறப்படுறது. சிவபெருமான் மேல அலங்காரம் பண்ணியிருக்கிற இந்த ஒரு அன்னமும் ஒரு சிவலிங்கத்துக்கு சமம். ஸோ இன்னைக்கு அன்னாபிஷேகம் சேவிச்சா கோடி சிவலிங்கங்களை சேவிச்சதுக்கான புண்ணியம் சேரும்னு சொல்றார். அந்த ஈஸ்வரனோட அருளால் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும். நம்ம சிவா.